அஸ்ஸலாமு அலைக்கும். தீய சிந்தனைகளை விட்டு நம்மை எவ்வாறு நாம் பாதுகாத்துக் கொள்வது? இன்னைக்கு எத்தனையோ நபர்கள் இந்த கேள்விக்கு பதில் தெரியாம இருக்காங்க. ஈஸியான சில விஷயங்கள். அதை நாம் செய்தோம் என்று சொன்னால் அல்லாஹு தஆலா தீய சிந்தனைகளை விட்டும் நம்மை பாதுகாத்து விடுவான். முதலாவதாக அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். யா அல்லாஹ், ஷைத்தானிடமிருந்து உன்னிடம் நான் பாதுகாவல் தேடுகின்றேன் என்பதாக அல்லாஹ்விடத்தில் முதலில் பாதுகாவல் தேட வேண்டும். அடுத்ததாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு அற்புதமான ஒரு துஆ சொல்லி தந்திருக்காங்க. அல்லாஹும்ம இன்னா நஊது பிக்க மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா. யா அல்லாஹ், எங்களுடைய உள்ளங்களிலிருந்து ஏற்படுகின்ற தீங்குகளை விட்டும் உன்னிடம் நாங்கள் பாதுகாவல் தேடுகின்றோம். எங்களுடைய தீய செயல்களை விட்டும் உன்னிடம் நாங்கள் பாதுகாவல் தேடுகின்றோம் என்ற ஒரு அற்புதமான துஆவை தீய சிந்தனைகள் ஏற்படும் பொழுது நாம் ஓதிக்கொள்வதற்காக நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். அடுத்ததாக, ஒரு இடத்தில் நாம் இருக்கும் பொழுது அந்த இடத்தில் நமக்கு தீய சிந்தனைகள் ஏற்பட்டால் அந்த இடத்தை விட்டு வேறு இடத்திற்கு நாம் சென்று விட வேண்டும். அப்படி இருந்தும் நமக்கு அந்த தீய சிந்தனைகள் தொடர்ந்து கொண்டே இருந்தால் நாம் என்ன செய்ய வேண்டும்? உது செய்ய வேண்டும். ஏனென்றால் கோபப்படும் பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இடத்தை விட்டு வேறு இடத்திற்கு செல்ல வேண்டும். அப்படியும் கோபம் போகவில்லை என்றால் உது செய்ய வேண்டும் என்பதாக சொன்னார்கள். ஏனென்றால் இந்த கோபம், இந்த தீய செயல்கள் அனைத்துமே ஷைத்தானின் மூலமாக ஏற்படுகின்றது. அந்த ஷைத்தான் நெருப்பின் மூலமாக படைக்கப்பட்டிருக்கின்றான். அந்த நெருப்பை அணைக்கக்கூடியது தண்ணீர். அதனால் அவர் உது செய்து கொள்ளட்டும் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு வழிகாட்டியிருக்கின்றார்கள். ஆகவே இந்த செயல்களை, தீய சிந்தனைகள் ஏற்படும் பொழுது நாம் செய்தோம் என்று சொன்னால் அல்லாஹு தஆலா தீய சிந்தனைகளை விட்டும் தீய செயல்களை விட்டும் நம்மை பாதுகாப்பான் இன்ஷா அல்லாஹ்.